ஓகே, இந்த கிளாஸில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கிளாஸை பொறுத்த மட்டும் நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட டைப்ஸு, அதாவது கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் என்னென்ன, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரோட எப்படி சொல்கிறதுனா புக்கால்ஸ் ரிலேன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த புக்கால்ஸ் ரிலே எதுக்கு பயன்படுது என்னங்கிறதெல்லாம் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சோஃபார் போன கிளாஸ் வரைக்கும் இந்த பேசிக்ஸ் இஎம்எஃப் ஈக்குவேஷன், டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோ, நோ லோட் டெஸ்ட் அதெல்லாம் பார்த்தோம். நோ லோட் கண்டிஷனில் ஃபேஸர் டயக்ராம் எப்படி இருக்கும் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதில் நம்ம ஒரு ப்ராப்ளம் கூட பார்த்தோம். உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி ப்ராப்ளம் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதாவது இப்போ காட்டுறேன் பாருங்கள். நம்ம வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ இந்த கிளாஸில் வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு தெரிஞ்ச டிரான்ஸ்ஃபார்மர்லாம் என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ நம்ம இது வரைக்கும் நடத்திருக்கோம், சரிங்களா? ஒரே ஒரு இந்த கோரோட அமைப்பை பொறுத்து டிரான்ஸ்ஃபார்மர் நடத்திருக்கோம், சரிங்களா? இப்போ ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் சார். என்னம்மா? ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன். சரி, வேற அது வந்து எதை பொறுத்துனா டிபெண்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் சார். டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டெப் அப் ஸ்டெப் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். சரி இருங்க, உங்களுக்கு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர். ஒரே ஒரு செகண்ட். உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன டிரான்ஸ்ஃபார்மர் தெரியுமோ அது எல்லாமே சொல்லுங்கள். சரி, இப்போ ஸ்டெப் அப் சொல்லியிருக்கீங்க, ஸ்டெப் டவுன் சொல்லியிருக்கீங்க இல்லையா? இப்போ ஸ்டெப் அப் எங்கே பயன்படுத்துகிறோம், ஸ்டெப் டவுன் எங்கே பயன்படுத்துகிறோம், இதை முதல்ல புரிஞ்சுங்க. ஸ்டெப் அப் வந்து ஜெனரேஷன்லேருந்து ஸ்டெப் அப் பண்ணுறாங்க. ஸ்டெப் அப் எங்கே பயன்படுத்துகிறோம்? ஜென்ரேஷன் சைடில் இல்லை டிரான்ஸ்மிஷன் சைடில் பயன்படுத்துறது வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது சரி ஓகே. இந்த ஜென்ரேஷன் சைடில் ஜென்ரேஷன் சைடில் பண்ணுறோம் இல்லையா? இப்போ நம்ம ஜென்ரேட்டட் வோல்டேஜ் மேக்ஸிமம் எவ்வளோ வரைக்கும் இருக்கும்? 11 kV சார். 11 kV ஜென்ரேட்டட் வோல்டேஜ் இருக்கும், சரிங்களா? இது ஸ்டாரா டெல்டாவா? டெல்டா சார். ஸ்டாரா டெல்டாவாமா? இது டெல்டாவா? ஜென்ரேட்டட் டெல்டாவா இருக்குமா? ஜென்ரேட்டட் வோல்டேஜ் டெல்டாவாக இருக்குமா? கவனமாக சொல்லணும். சரி, இது டெல்டான்னு சொல்கிறீங்க. ஓகே, ஸோ இப்போ இது டெல்டா ஜென்ரேட்டர் ஸ்டார் தாங்க சார். ஜென்ரேட்டர்லேருந்து நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தான் சார் டெல்டாலேருந்து ஸ்டாரை கன்வெர்ட் பண்ணுவாங்க. மாற்றி அங்கே ஜென்ரேஷன் வந்து ஆக்சுவலி இது வந்து தப்பு. இந்த இடத்துல ஸ்டார் தான் இருக்கும், ஓகேவா? ஸ்டார் தான் இருக்கும், ஸ்டார் டெல்டா இருக்கும் இந்த இடத்துல, சரிங்களா? நம்ம டிரான்ஸ்மிஷன் பர்பஸ்க்காக என்ன பண்ணுறோன்னா 3 ஒயர் ஸ்கீம் கொண்ட இந்த டெல்டாவை கன்வெர்ட் பண்ணுறோம், சரிங்களா? ஓகே, ஸ்டெப் அப்புங்கிறது ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற இடத்துல பயன்படுத்துகிற ஒரு வந்து டிரான்ஸ்ஃபார்மர், சரிங்களா? இந்த ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஏற்கனவே. நான் இந்த வோல்டேஜ் டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன், அதாவது வந்து ப்ரைமரி வைண்டிங்கில் N1 இருக்குது, செகண்டரி வைண்டிங் N2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டெப் அப் அப்படின்னா இது பேஸ்ட் அப்பான் வோல்டேஜ் தான் நம்ம சொல்கிறோம். இதை இப்போ V1 ப்ரைமரி வோல்டேஜ், V2 செகண்டரி வோல்டேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டெப் அப் அப்படின்னா செகண்டரி வோல்டேஜ் அதிகமாக இருக்கும், சரிங்களா? செகண்டரி வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு 11 kV நீ ஜென்ரேட் பண்ணி அதை வந்து எவ்வளோ இது பண்ணுற அப்படின்னா 33 kVயாவோ இல்லை வந்து ஒரு 66 kVயாவோ என்ன வோல்டேஜை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்தளவுக்கு ஸ்டெப் அப் பண்ணுறது ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மரு. ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் எங்கே பயன்படுத்துகிறோம்? நீங்கள் டக்கு டக்குன்னு சொல்லுங்க, இதில் கொஸ்டின் மாட்டோம். ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் எங்கே பயன்படுத்துகிறோம்? டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் பண்ணுறோம் இல்லையா? ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் பண்ணுறோம். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் நமக்கு 2 வகையான டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது வந்து நம்ம எதுலேருந்துன்னா சப்ஸ்டேஷன்லேருந்து டேரெக்டாக வந்து நம்ம யூசருக்கு கொடுக்குறது, ரைட்டா? ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன். செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. இதில் எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் நீங்கள் சொல்லணும், சரியா? ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா இங்கே கவனமாக கவனிங்க. ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா 132. ஓகே, இப்போ ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் வச்சுக்கோங்க. டேரெக்டாக வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கோ இல்லை வந்து ஒரு பல்க் கன்சியூமர் கொடுக்குறது, சரிங்களா? பல்க் கன்சியூமர் கொடுக்குறது, அதாவது எப்படி அப்படின்னா ஃபீடர்னு சொல்கிறோம். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இதில் வந்து இந்த ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மரில் எப்படி இருக்கும்? ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி இருக்கும்? ஸோ இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் இங்கேருந்து இங்கே வருது இல்லையா? ஸோ இங்கே ஸ்டெப் டவுனுங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 66 kV இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு உதாரணத்துக்கு 66 kV இருக்குது. இந்த 66 kVயை 33 kVயாகவும் 11 kVயாகவும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டெப் டவுன் பண்ணுவாங்க. அப்போ ஸ்டெப் டவுன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து டெல்டா கனெக்ஷன் தான் இருக்கும், சரிங்களா? அங்கேருந்து வரதும் டெல்டாவில் தான் வரும், இங்கே கொடுக்குறதும் டெல்டாவில் தான் இருக்கும். அப்போ டெல்டா கனெக்ஷனாக வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ப்ரைமரி வைண்டிங், அதாவது ப்ரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா இண்டஸ்ட்ரி மாதிரி, இப்போ ஒரு எம்ஆர்எஃப் மாதிரி ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது. இப்போ எம்ஆர்எஃப் எங்கள் ஊர்லேயே சொல்கிறேன்னே ஒரு தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜு, இல்லை இந்த மாதிரி பல்க் கன்சியூமர் இருக்காங்க இல்லையா? பெரிய பெரிய கன்சியூமர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு டைரெக்டாக சப்ளை பண்ணும்போது பார்த்தோம்னா
அந்த யூனிட்டில் வந்து என்ன வச்சுருப்பாங்கன்னா பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட்னு அதை சொல்லுவாங்க. அதாவது அவங்க வந்து 11 kVA டிரான்ஸ்ஃபார்மரை டேரெக்டாக வந்து அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா நம்ம தான் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது 11 kVA சரிங்களா, 11 kVAவை 440 வோல்டேஜாக வந்து 3 ஃபேஸ் வோல்டேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறாங்க. இந்த செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் பார்த்தீங்கன்னா டெல்டாவை என்னவா பண்ணுறாங்கன்னா ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ரைமரி ஃபீடர் அப்படிங்கிறது டேரெக்டாக சப்ஸ்டேஷன்லேருந்து எஸ்எஸ்லேருந்து டேரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்கு போகிற இடத்துல பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரு. இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்சியூமர் 2 நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வீட்டில் வந்து அதாவது அப்ளையன்ஸுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ 11 kV என்ன பண்ணுவாங்கன்னா 440 வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்போ 11 kVங்கிறப்ப இந்த டெல்டா கனெக்ஷன் இருக்கும், இந்த இடத்துல ஸ்டார் கனெக்ஷன் இருக்கும். டெல்டாங்கிறது வந்து 3 ஒயர் இருக்கும் சரிங்களா, ஸ்டாருங்கிறது 4 ஒயர் இருக்கும், 4 ஒயர் இருக்கும், RY B நியூட்ரல்னு சொல்லிட்டு 4 ஒயர் இருக்கும் சரிங்களா. நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறாங்க. அப்போ ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி 2 வகையாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் என்ன அப்படின்னா டிபெண்டிங் அப்பான் அதனுடைய வோல்டேஜ் சரிங்களா, டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த வோல்டேஜை பொறுத்து, இந்த கன்வெர்ட் பண்ணுற வோல்டேஜை பொறுத்து நம்ம 2 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து என்ன பிரிக்கிறோம், ஸ்டெப் அப்னு பிரிக்கிறோம், இன்னொன்று ஸ்டெப் டவுன்னு பிரிக்கிறோம். சரி ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு வேறு என்ன டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, வேறு என்ன டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர்னா எதுப்பா சார் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர். சிடிபிடி நம்ம பார்ப்போம், கொஞ்சம் பொறுத்துங்க. அதுக்கு முன்னாடி வேற சிடிபிடி ஓகே, வேற இன்ஸ்ட்ருமென்ட் டிரான்ஸ்ஃபார்மர் சார். இன்ஸ்ட்ருமென்ட் அதான் அது இன்ஸ்ட்ருமென்ட் டிரான்ஸ்ஃபார்மர் தான் சாமி. இது சொல்கிறேன் சாமி. இப்போ இன்ஸ்ட்ருமென்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது சிடிபிடி தான் இன்ஸ்ட்ருமென்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் சரிங்களா. அதாவது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், பொட்டன்ஷியல் டிரான்ஸ்ஃபார்மர், இது ரெண்டையும் பார்ப்போம் இருங்க சரிங்களா. இது வந்து அப்ளிகேஷன் பேஸ்ட் அப்பான் அப்ளிகேஷன் சரிங்களா. அப்போ அப்ளிகேஷன் அடிப்படையில் அந்த ரீடிங் பர்பஸ்க்காக பயன்படுத்துறது வந்து அந்த இன்ஸ்ட்ருமென்ட் டிரான்ஸ்ஃபார்மர். இது ரெண்டையும் பார்ப்போம். வேற டைப் போர்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னா எதுப்பா டைப் போர்ட் டிரான்ஸ்ஃபார்மர். ஆமாம் ரைட்டா. இப்போ வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ், இப்போ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் சொல்லணும் இல்லையா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பேஸ்ட் அப்பான் அந்த கட்டமைப்பை பொறுத்து சரிங்களா, பேஸ்ட் அப்பான் அதனுடைய கட்டமைப்பை பொறுத்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து சரிங்களா. கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து என்ன மாதிரி சொல்லலாம், ஒன்று வந்து கோர்னு சொல்லலாம் சரிங்களா, கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லலாம், இன்னும் வந்து செல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லலாம். இந்த கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, செல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, கேவிஏ அதிகமாக இருந்ததுன்னா எங்கே யூஸ் பண்ணுவாங்க, ஹை வேல்யூ ஆஃப் கேவிஏ அப்படின்னா செல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். கொஞ்சம் ஸ்மால் வேல்யூ ஆஃப் கேவிஏ இருந்ததுன்னா இது வந்து கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர், செல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சரிங்களா. முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பேஸ்ட் அப்பான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கிளாஸிஃபிகேஷனில் பேஸ்ட் அப்பான் நம்ம சப்ளையை பொறுத்து சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர், 3 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணணும். இது பேசிக் சரிங்களா, பேசிக். இதுக்கப்புறம் ரெண்டாவது கிளாஸிஃபிகேஷன்னா நம்ம வந்து அந்த கோர் டைப்பாக செல் டைப்பான்னு பார்க்குறது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோர் டைப்பு செல் டைப்லாம் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் கோர் டைப் பார்த்தோம் இல்லையா, கோர் டைப் இதுதான் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தது. இது இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக இருக்கும், ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ப்ரைமரி சைடு, செகண்டரி சைடு, நீ என்ன சப்ளை அப்ளை பண்ணுறியோ, எந்த இடத்துல சப்ளை அப்ளை பண்ணுறியோ, இந்த சைன் வேவ் எந்த இடத்துல அப்ளை பண்ணுறோமோ அது வந்து ப்ரைமரி சைடுன்னு சொல்கிறோம். எந்த இடத்துல லோடு எடுக்கிறோமோ அந்த இடத்துல அதை வந்து செகண்டரி சைடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் தான் வந்து தன்மின் தூண்டலில் வந்து இந்த நீங்கள் கரண்ட்டு சப்ளை கொடுக்கும்போது, அதாவது வந்து இந்த சைன் வேவ் வந்து இன்புட்டாக கொடுக்கும்போது, ஒரு நிமிஷம், நீங்கள் சைன் வேவ் வந்து இன்புட்டாக கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் ஒரு தன்மின் தூண்டல் மூலியமாக வந்து ஒரு ஃப்ளக்ஸு ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃப்ளக்ஸ் வந்து இந்த கோர் மூலியமாக வந்து பாஸ் ஆகும். அடுத்த அங்கே இருக்கிற வைண்டிங்கை போய் கட் பண்ணும் பொழுது இங்கே ஒரு ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இங்கே ஒரு கரண்ட் வந்து லோடு கரண்டாக ஃப்ளோ ஆகுங்கிற மாதிரி சொல்லிடணும். இது பரஸ்பர மின் தூண்டல், இது வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் பிரின்சிபலில் வந்து இந்த இடத்துல வந்து தூண்டப்படுது அப்படின்னு சொல்லிடணும். இது வந்து கோர் டைப்பு. அதாவது வந்து இங்கே ஒரு லிம்ப் இருக்குன்னு சொல்லிடணும். அதாவது இது ஒரு கால் பாருங்கள், இது ஒரு கால் சரிங்களா. அந்த 2 கால்லையும் பார்த்தீங்கன்னா காயில் சுற்றிருப்பாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா கோர் டைப்னு சொல்லியிருந்தோம் ரைட்டா. அடுத்து பார்த்தீங்கன்னா செல் டைப் சொல்லியிருந்தோம். இப்போ செல் டைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், செல் டைப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். ஒரு இ செக்ஷன், ஒரு ஐ செக்ஷன் இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வைண்டிங் சுற்றிருப்பாங்க. அந்த காலோட சென்டரில் மொத்தம் 3 கால் இருக்கும்.
இதில் பார்த்தோன்னா 2 கால் தான் இருக்கும். இது ஒரு கால், இது ஒரு கால், 2 கால் தான் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இது ஒரு கால், இந்த சென்டரில் இருக்கிறது ஒரு கால், இது ஒரு கால், மொத்தம் 3 கால் இருக்கும். ரைட்டா? இந்த சென்ட்ரல் லிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, கால்லாம் லிம்ப்னு சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரல் லிம்பில் வந்து வைண்டிங்கை சுற்றி வச்சுருப்பாங்க. ப்ரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங் ரெண்டுமே சுற்றி வச்சுருப்பாங்க. இதில் வந்து லோ வோல்டேஜ் காயில், ஹை வோல்டேஜ் காயில்னு சொல்லுவாங்க. லோ வோல்டேஜ் காயில் தான் எப்போவுமே வந்து அந்த கோருக்கு பக்கத்தில் வச்சுருப்பாங்க. ஏன்னா இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வச்சுருப்பாங்க. ஹை வோல்டேஜ் அதுக்கு மேலே வச்சுருப்பாங்க. அதுக்கு தான் நம்ம முன்னாடி அந்த க்ரீன் கலர் ரெட் கலரை வந்து கன்வெர்ட் பண்ணியும் காட்டணும். சரிங்களா? ஸோ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிங் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் சும்மா சிங்கிள் ஃபேஸில் பயன்படுத்துறது, ரிங் டைப்பு. சரிங்களா? இதில் பயன்படுத்துறது இதெல்லாம் வேறு ஒன்றும் இல்லை. இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக போட்டிருக்கோம். பாலிஃபேஸ் அப்படின்னா ஒரு ஃபேஸுக்கு மேலே போயிடுச்சுனாவே அது பாலிஃபேஸ். அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிங்கிள் ஃபேஸ்னால் சிங்கிள் ஃபேஸ் சொல்லுவாங்க, பாலிஃபேஸ்னால் 3 ஃபேஸை வந்து பாலிஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இருக்குன்னா அதுக்கு மேலே வந்து பாலிஃபேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? சரி, வேறு என்ன இருக்குது அப்படின்னா ஏர் கோர். என்னப்பா? ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஆமாம், இதுலேயே பார்த்துடலாம். இதுலேயே நம்ம என்ன பார்க்கணும்ல, கோரு செல்லு சொல்லிட்டோம். அப்புறம் ஏர் கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. சரிங்களா? ஏர் கோர் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு வவுண்ட் டைப் சார். என்னப்பா என்ன சொல்கிறீங்க சார்? வவுண்ட் டைப். இந்த சொல்கிறேன். கோர் டைப்பு, செல் டைப்பு, ஏர் கோர் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? காற்று கோர் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு ஹோலோ சிலிண்டர் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு ஹோலோ சிலிண்டர் மாதிரி இருக்கும். அதில் வந்து நம்ம கோர்லாம் வந்து பெருசாக இருக்காது. சரிங்களா? அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அயன் லாசஸ் இல்லாத ஒரு பொருளாக இருக்கும். சரிங்களா? இது அதாவது வந்து ஒரு ஹோலோ சிலிண்டராக இருக்கும் உள்ளார. ஏர் கோர்னால் ஒரு ஹோலோ சிலிண்டர் மாதிரி ஒரு உள்ளார இருக்கும். இது வந்து இரும்புனால ஆயிருக்காது. சரிங்களா? அதனால காந்த இழப்பு இதில் வந்து இருக்காது. இது நம்ம ப்ராக்டிக்கலாக பயன்படுத்துகிறோன்னா பெரிய லெவலில் பயன்படுத்துறது கிடையாது. அதனால் நம்ம பெருசாக அதை பார்க்குறது இல்லை. சரிங்களா? இது ஓகே. ஸோ அப்புறம் வேறு என்ன இருக்குது? செல் சொல்லிட்டோம், ரிங் சொல்லிட்டோம், ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் சொல்லிட்டோம், சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ் சொல்லிட்டோம். சரிங்களா? இப்போ தான் வந்து நம்ம அப்ளிகேஷன் பேஸில் வரோம். ஃபஸ்ட்டு சிடின்னு சொல்லிட்டோம், பிடின்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆட்டோ ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்க்கலாம் இருங்க. கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்கிறாங்க. இப்போ சிடி எதுக்கு பயன்படுத்துகிறோம், பிடி எதுக்கு பயன்படுத்துகிறோம் சொல்லுங்க பாப்போம். சிடி எதுக்கு பயன்படுத்துகிறோம், பிடியில் வந்து அம்மீட்டர் சார். பிடியில் வந்து இது வந்து அம்மீட்டரா? இது அம்மீட்டர். சிடினா அம்மீட்டர் இல்லையா? கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதானே? சரி, இது எப்படி கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி இதை மெஷர் பண்ணுது சொல்லுங்கள். இப்போ நீங்களே சொல்லுங்கள், ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கள். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 110 kVA. சரிங்களா? 110 kVA லைனில் வந்து, சரிங்களா, டிரான்ஸ்மிஷன் லைனில் வந்து நான் வந்து ரிசீவர் எண்டில் அப்படின்னா சப்ஸ்டேஷனில் வந்து சிடிபிடியை கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? இது எப்படி கனெக்ட் பண்ணலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். சிடி வந்து சீரியஸா சார்? சிடி வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணுமா? சரி, சீரியஸாக கனெக்ட் பண்ணலாம் சிடியை. ஓகே, அப்புறம் பிடிஏ அதில் வந்து பிடி வந்து பேரலாக கனெக்ட் பண்ணுங்க. பிடிஏ பேரலாக கனெக்ட் பண்ணணும் இல்லையா? அவ்வளோதானா? செகண்டரி சைடு தான் சார். சரி, பேரலாக கனெக்ட் பண்ணணும். சரி, இது என்ன பண்ணணும் நம்ம இப்போ? இது என்ன பண்ணணும், என்ன பண்ணிவிட்டு எதனால் வந்து நம்ம இது இந்த மாதிரி பண்ணுறோம்? இப்போது இங்கே பாருங்கள், இப்போ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் எவ்வளோ வந்து கரண்ட் இருக்குது, எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, இது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த கேவிஏன்னு ஏன் சொல்கிறோம், நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங்கை ஏன் வந்து வோல்ட் ஆம்பியரில் சொல்கிறோம், அதை சொல்லுங்கள் முதல்ல. சார் கிலோவாட் வந்து சேஞ்ச் ஆகும் சார், பவர் ஃபேக்டர் பொறுத்து. ஆனால் கேவி வந்து அப்படி சேஞ்ச் ஆகும் சார். டிரான்ஸ்ஃபார்மரை ஏன் வந்து வோல்ட் ஆம்பியரில் சொல்கிறோம் அதை மட்டும் சொல்லுங்கள். டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங்கை ஏன் வோல்ட் ஆம்பியரில் சொல்கிறோம் அதை மட்டும் சொல்லுங்கள். நான் இதை சொல்லிக் கொடுக்கவே இல்லையா? சொன்னேங்க உங்களுக்கு நேற்று சொன்னீங்க. நேற்று சொன்னப்பா, நேற்று தான் சொன்னேன், மறந்துடுறீங்க பார்த்தீங்களா? அதாவது வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட லாஸஸ் இருக்குது இல்லையா, இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் வோல்டேஜ் கரண்ட்டு. சரிங்களா? இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட இழப்பு, இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்படக்கூடிய அந்த இழப்பு அப்படிங்கிறது, சரிங்களா, டிரான்ஸ்ஃபார்மரில் இழக்கக்கூடிய இழப்பு அப்படிங்கிறது இதெல்லாம் பரீட்சையில் கேள்வி கேட்பாங்க. சரிங்களா? இழப்புங்கிறது 2 ஃபேக்டரை மட்டும்தான் சார்ந்திருக்கும். சரிங்களா? என்னென்ன ஃபேக்டரை சார்ந்திருக்கும் அப்படின்னா அதில் போகிற கரண்ட்டு, அதில் போகிற வோல்டேஜ். சரிங்களா? கரண்ட்டுக்கு வந்து ஆம்ஸு, வோல்டேஜுக்கு வந்து வோல்ட்ஸு. சரிங்களா? இதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா வோல்ட் ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு டெக்னிக்கல் டேர்ம்லாம் நிறைய வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங். இந்த ரேட்டிங் வந்து எதன் அடிப்படையில் வந்து விஏல வோல்ட் ஆம்பியரில் சொல்கிறாங்க அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்படக்கூடிய 2 வகையான லாஸஸ். சரிங்களா? 2 வகையான லாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா
இந்த வோல்டேஜையும் கரண்ட்டையும் சார்ந்து இருக்கிறதுனால நம்ம வந்து அதை விஏன்னு சொல்கிறோம். அவ்வளோதான் கான்செப்ட். அது தெரிஞ்சால் போதுமானது உங்கள் அளவுக்கு. இன்ஜினியரிங் அளவுக்கு நமக்கு தேவையில்ல. இன்ஜினியரிங்களுக்கு போகும்போது தான் நம்ம வந்து அந்த திறனை பற்றி படிக்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இங்கே வந்துருங்க. பிடிசிடி சொல்லிட்டேன். இந்த சிடிங்கிறது கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். அதாவது இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கக்கூடிய கரண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து மெஷர் பண்ணுறதுக்காக, சரிங்களா, மெஷர் பண்ணுறதுக்காக நம்ம 110 kVA வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 110 kVA வந்து டிரான்ஸ்மிஷன் லைனில் வரும்போது அதில் இருக்கக்கூடிய கரண்ட்டை டேரெக்டாக மீட்டரை கொண்டு ரீட் பண்ண முடியுமானா முடியாது. சரியா? மீட்டரை கொண்டு ரீட் பண்ண முடியுமானா நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ரொவிஷன் கிடையாது, அது சாத்தியமும் கிடையாது. அந்த அளவுக்கு மீட்டரோட கேப்பபிலிட்டியும் நம்மக்கிட்ட கிடையாது. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வைண்டிங்கை போட்டு, சரிங்களா, என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வைண்டிங்கை போட்டு அந்த வைண்டிங்கில் நம்ம வந்து இது பண்ணுறோன்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் பிரின்சிபலை பயன்படுத்தி ஒரு ஹையர் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இதிலேருந்து ப்ரைமரி காயிலிருந்து குறைவான, அதாவது நம்ம ரீடிங் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவிலான வைண்டிங்கை போட்டு நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். இதை வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணுவோம். நமக்கு உங்களுக்கு சிடிபிடினா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, சிடினா கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்னா டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கக்கூடிய அந்த கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்காக அந்த லைனோட சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. வைண்டிங்கோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும், செகண்டரி வைண்டிங்கோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? இதே பொட்டன்ஷியல் ஐயோ சார் ஸ்க்ரீன் விசிபிள். இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரை கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறோம். பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மருங்கிறது இதில் பேரலாக கனெக்ட் பண்ணுவோம். இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக, அதில் அந்த லைனில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் வருதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இதை வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஒரு பெரிய கான்செப்ட் இருக்காது. நம்ம மெஷர்மெண்ட்ஸ் படிக்கும்போது இதை இன்டெப்த் நாலேஜை படிப்போம். சரிங்களா? இதனுடைய எப்படின்னா வைண்டிங்கோட அமைப்பை பொறுத்து, திக்னஸை பொறுத்து வந்து நம்ம இதை வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரை வந்து நம்ம சொல்கிறோம். இது பேஸ்ட் அப்பான் அப்ளிகேஷனில் இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸில் படிப்போம். சரிங்களா? அப்போ இன்டெப்த்தாக படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்னு தெரிஞ்சால் மட்டும் உங்களுக்கு போதும். இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்னா என்னென்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகே சார். வேறு டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேறு யாராவது டிசியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? டிசியில் இல்லை டிரான்ஸ்மிஷன் லைன்லேயே யாராவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? வேறு என்ன வகையான ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறதை சொல்லுங்கள். நீங்கள் யாருமே இதெல்லாம் பார்த்ததே இல்லையா? வெல்ட் அடிக்கிறதெல்லாம் பார்த்ததே இல்லையா? நான் இந்த பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லுவாங்களா, அது என்னன்னா? அதுதான் இந்த மாதிரி தான். இந்த வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் டைப்போட சேர்ந்தது தான் பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மரும். சரிங்களா? இதுதான் இதனோட சேர்ந்தது தான் இந்த பூஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மரும். சரிங்களா? இந்த வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணணும்னா கரண்ட்டை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸ்டெப் அப் வச்சுருப்பாங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் பேஸ்டுங்கிறதுனால அதை வெல்டிங்னு சொல்கிறோம். கரண்ட் ரேட்டிங் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? அதுதான் தம்பி பூஸ்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும், அவுட்புட்டில் வந்து கரண்ட்டோட ரேட்டிங் ரொம்ப ஹியூஜாக இருக்கும். அப்போ தான் வந்து அந்த ஆர்க்கை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ அதுக்காக இதை பயன்படுத்துறது வந்து இந்த வெல்டிங் டிரான்ஸ்ஃபார்மர். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒன்று இருக்குது. இல்லை வந்து இக்னிஷன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மரு, இக்னிஷன் டிரான்ஸ்ஃபார்மரு. ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது அந்த ரிலே யூஸ் பண்ணும்போது, சரிங்களா, ரிலே யூஸ் பண்ணும்போது அந்த சர்க்யூட்டை வந்து என்ன சர்க்யூட்டை வந்து சேஃப்கார்ட் பண்ணணுமோ அந்த சர்க்யூட்டை வந்து ஐசோலேட் பண்ணுறதுக்காக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு இந்த டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல. ஸோ இதை விட்டுட்டிங்க அப்படின்னா இக்னிஷன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த இக்னிஷன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது நம்ம இதிலலாம் இப்போ வெஹிக்கிள்லாம் இருக்குது இல்லையா? ஸோ மோட்டார் வாகனங்களில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிற டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இந்த இக்னிஷன் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது ப்ரொடெக்ஷன் பர்பஸுக்காக பயன்படுத்துகிறது ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர். என்ன இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுமோ ஸோ அதை வந்து ஐசோலேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ரிலே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, என்ன நார்மலி ஓப்பன் நார்மலி க்ளோஸ் இருக்கும், எந்த டைமில் சப்ளை போகணுமோ அந்த டைமில் எதை ப்ரொடெக்ட் பண்ணணுமோ அந்த சர்க்யூட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஐசோலேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ வேறு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து உலர் வகை டிரான்ஸ்ஃபார்மர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ காற்றோட ஈரப்பதத்தை வந்து குறைக்கிறதுக்காக, அதாவது குறைக்கிறதுக்கு அப்படிங்கிறத விட குளிர வைக்கிறதுக்காகன்னு சொல்லுவாங்க இல்லையா, உலர் வகை டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம வழக்கமாக அந்த குண்டு பல்பை போட்டு இது பண்ணுவோம் இல்லையா, குண்டு பல்பை போட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா காயிலெலாம் கட்டும்போது பார்த்திங்கன்னா அது உள்ளே வந்து இந்த 200 வாட்ஸ் பல்பை வந்து உள்ளே வைப்பாங்க. அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த நம்ம வார்னிஸு லொட்டு லூசுகள்லாம் வச்சுருப்போம், அதெல்லாம் காயறதுக்காக
அந்த மாதிரி இயற்கையாக காயாதுங்கிறதுக்காக செயற்கையாக அந்த ஹீட்டை வந்து அந்த ஈரப்பதத்தை வெளியேறதுக்காக பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி இது பார்த்திங்க அப்படின்னா இந்த உலர் வகை டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரை டைப் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்க அப்படின்னா எங்கே பயன்படுத்துவாங்கன்னா கட்டடங்கள் இருக்கு இல்லையா, கட்டடத்துக்கு உள்ளார வந்து இதை பயன்படுத்துவாங்க. சரிங்களா. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ரொம்ப அபாயகரமாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஓரியன்டில் இது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இது செகண்ட் சைடில் அதிகப்படியான ஹீட்டை கொடுக்கும். இப்போ இந்த ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுச்சுன்னா மட்டும்தான் அந்த காற்றில் இருக்க ஈரப்பதத்தை வந்து உலர வைக்க முடியும். என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இப்போ வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பூச்சியை பூசிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கட்டடம் இருக்குது, கட்டடத்தில் வந்து இது பண்ணிடுறாங்க, செவரை வந்து பூசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உடனடியாக காயணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த ஈரப்பதத்தை வந்து நம்ம வெளியே எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஹீட்டு தான். சரிங்களா. அதிகப்படியான வெப்பம் தான் அந்த இடத்துல வெப்பத்தை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ வெப்பத்தை கிரியேட் பண்ணால் தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த செவத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்து வந்து நீர் வந்து வெளியே வரும். சரிங்களா. நீர்லாம் வெளியே வரும், அப்போ தான் ட்ரை ஆகும் அது. சரிங்களா. அதுக்காக பயன்படுத்துறது இது. ஸோ இது வந்து ரொம்ப அபாயகரமான ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இதில் ஏதாவது புரியாமல் இருக்குங்களா? இந்த டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் ஏதாவது புரியாமல் இருக்கா? கிளாஸிஃபிகேஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் புரியாமல் இருக்கா? சரி, நெக்ஸ்ட்டு போயிடுவோம். ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்த கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா அடுத்த கான்செப்ட் வந்து நமக்கு வந்து இந்த டயக்ராம் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் தான். அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட பாகங்கள். சரியா. இதில் என்னென்ன பாகங்கள் இருக்குது, பார்ட்ஸ் என்னென்ன இருக்குது, நீங்கள் ப்ராக்டிக்கலாக படிக்கும்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் என்னென்ன பாகங்கள் இருக்குது சரிங்களா அதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. இங்கிலீஷில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. இப்போ இதில் என்னென்ன இருக்குது உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பார்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச பார்ட்ஸ் சொல்லுங்கள் டக்கு. ஏன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக எல்லாருமே அப்ரண்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால் கேட்குறேன். சொல்லுங்கள் பார்ப்போம், உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். பிரீத்தர் சார். எதுமா ஒன்றா சொல்லுங்கள். நான் ஒன்றா. பிரீத்தர் சார். சிஸ்டரா? பிரீத்தர். என்னம்மா லிட்டரா? நான் பிரீத்தர். சரி பிரீத்தர். ஓகே. சரி. கன்சர்வேட்டர் டேங்க் சார். ஓகே. புஷ்ஷிங்களா? இருப்பா வரேன். நீங்கள் ஒன்று பேசிக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு போகணும். சரிங்களா. பேசிக்ஸ்லேருந்து நம்ம போகணும். ஒரு கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அப்படின்னா சரிங்களா, ஒரு கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்னால் முதல்ல என்ன இருக்கும், பேசிக்ஸ்லேருந்து படிப்படியாக நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். சரியா. நான் முதல்ல நீங்கள் இதுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த இடத்துல போடுறேன். ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணணும், டிரான்ஸ்ஃபார்மரோட பேசிக் என்ன அப்படின்னா மின்மாற்றி வந்து ஒரு பக்கம் ஒரு சர்க்யூட்டில் வந்து கரண்ட்டை கொடுக்கும்போது இன்னொரு சர்க்யூட்டில் கரண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதாவது மாற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அதான் மின்மாற்றி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு சர்க்யூட்டில் கரண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கோர் வச்சுருக்கணும். அது ஏதோ ஒரு கோர் டைப்பு செல் டைப்பு நீ என்னன்னா வச்சுக்க, ஒரு வந்து உள்ளார வந்து சிலிக்கான் கோர் வச்சுருக்கணும். ரைட்டா. அப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் முதல்ல சிலிக்கான் கோர் இருக்கணும். இந்த சிலிக்கான் கோரில் நீ ஒரு வைண்டிங்கை சுற்றி வச்சுருக்கணும், ப்ரைமரி வைண்டிங்கை சுற்றி வச்சுருக்கணும். இதே மாதிரி செகண்டரி வைண்டிங்கை சுற்றி வச்சுருக்கணும். சரியா. இது வந்து பேசிக்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ். அப்போ ப்ரைமரி வைண்டிங் இருக்கணும், செகண்டரி வைண்டிங் இருக்கணும். சரியா. இது வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இது நீங்கள் சப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகும், ஹீட் ஆகுமா. இங்கேருந்து இங்கே பாருங்கள், இங்கே உருவாகிற ஃப்ளக்ஸ் இது மூலியமாக இங்கே போகும்போது இந்த லோடோட கனெக்ட் பண்ணின்னு வச்சுக்கோவேன். லோடோட கனெக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் லோடோட கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த லோடு கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது செகண்டரியில் ஃப்ளோ ஆகும்போது இது இந்த இடத்துல ஒரு ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். சரியா. ஒரு ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். அப்போ அந்த ஹீட்டு ஜென்ரேட் ஆகும்போது அந்த ஹீட்டை கூல்படுத்துறதுக்கு ஒரு பெரிய சரிங்களா, அதாவது ஹீட்டை கூல்படுத்துறதுக்கு இதை சுற்றி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆயில் வச்சுருக்கணும். ரைட்டா. இதை சுற்றி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஆயில் வச்சுருப்பாங்க, ஒரு இம்மர்ஜ்டு ஆயில் வச்சுருப்பாங்க. இந்த என்டையர் சிஸ்டமும் வைக்கிறதுக்கு வந்து ஒரு டேங்க் வச்சுருப்பாங்க. இதுதான் மெயின் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா மெயின் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா சிஸ்டத்தையும் இந்த என்டையர் சிஸ்டத்தையும் ஒரு டேங்க் உள்ள இந்த ஆயிலு இந்த கோரு வைண்டிங்கு லொசுக்கு எல்லாத்தையும் வைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டேங்க் வச்சுருப்பாங்க. அதை வந்து கன்சர்வேட்டர்னு அதை வந்து மெயின் டேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா நம்மளோட ப்ரைமரி மோட்டோ என்ன அப்படின்னா இந்த மின்மாற்றினா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அப்போ அதில் எசென்ஷியல் பார்ட் என்ன அப்படின்னா முதல்ல கோரு. சரிங்களா. ஃபஸ்ட்டு என்னென்னா
கோரு. ரெண்டாவது வந்து வைண்டிங்கு. அந்த வைண்டிங்கை வந்து ப்ரைமரி வைண்டிங்கு செகண்டரி வைண்டிங் நீங்கள் பிரிச்சுக்கிற. சரியா? இதுக்கப்புறம் நீங்கள் சப்ளை அப்ளை பண்ணும்போதும் சப்ளை எடுக்கும் போதும் இந்த வைண்டிங்கில் வந்து ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அந்த ஹீட்டை கூல் பண்ணுறதுக்கு ஆயில் வைக்கிற. சரியா? அந்த இடத்துல ஆயில் வைக்கிற. சரி ரைட்டு. இந்த என்டையர் சிஸ்டமும் ஒரு இடத்துல வெளிப்படையாக வைக்க முடியும், வெளியில் வைக்க முடியாது இல்லையா? அதுக்காக ஒரு மெயின் டேங்கு, ஒரு பெரிய டேங்க் ஒன்று வச்சிட்றேன். சரியா? ஒரு பெரிய டேங்க்குள்ளே இதை வைக்கிற. இது மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது. இந்த டேங்கு ஃபுல்லாக நீ ஆயில் வச்சுருக்க. ரைட்டா? இந்த டேங்கு ஃபுல்லாக வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நாப்தானிக் ஆயிலில் கொட்டி வச்சுருக்கிற. இது என்ன பண்ணும் அப்படின்னா இதில் வந்து இந்த டேங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 லிட்டர் கொள்ளலவுன்னா 10 லிட்டருமே வச்சுருவேன். சரியா? ஆனால் இந்த ஆயிலோட நேச்சுரல் என்ன அப்படின்னா, எதுவுமே பொதுவாக ஆயிலோட நேச்சுரல் என்ன அப்படின்னா, ஹீட் பண்ணுனேன் அப்படின்னா அது என்னவாகும்? ஹீட் பண்ணால் என்னவாகும்? ஆயிலை ஹீட் பண்ணால் அதை வந்து சூடுபடுத்தினா என்னவாகும்? விரிவடையும். சரியா? விரிவடையும். அப்போ விரிவடையும் போது இதனுடைய கொள்ளளவு தாங்காது. இப்போ நீ 10 லிட்டர் தான் இந்த டேங்க் பிடிக்குன்னா 10 லிட்டர் ஃபில் பண்ணி வச்சிட்ட. புரியுதா? ஃபில் பண்ணி வச்சிட்ட. இப்போ வந்து நீ லோடோட கனெக்ட் பண்ணும்பொழுது இதில் இந்த செகண்டரியில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டு வந்து இந்த ஆயிலுக்கு பரவும். அப்போ அந்த ஆயில் என்ன பண்ணோன்னா ஆயில் ஹீட் ஆகும். இந்த ஹீட்டை இது வாங்கி ஆயில் ஹீட் ஆகும். அப்போ இந்த ஆயில் விரிவடையும். அப்போ அதாவது வந்து விரிவடையும் போது என்னவாகும் அப்படின்னா, இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மெயின் டேங்கில் இருந்து இன்னொரு டேங்க் வைக்கிறாங்க. சரியா? ஒரு சின்னூண்டு பைப்பை போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு மேலே இந்த டிரான்ஸ்ஃபார்மரோடைக்கு மேலே இன்னொரு தொட்டி வைக்கிறாங்க. சரியா? இன்னொரு தொட்டி வைக்கிறாங்க. இதில் வந்து 3ல் 1 பங்கு தான் வந்து ஆயில் வச்சுருப்பாங்க. சரியா? 3ல் 1 பங்கு தான் ஆயில் வச்சுருப்பாங்க. மீதி 2 பங்கு நீங்கள் விரிவடைகிற ஆயில் வந்து மேலே பபுள்ஸாக மாதிரி மேலே வரைக்கும் போயிட்டு மேலேயும் கீழே வந்துகிட்டே இருக்கும். இதை என்ன சொல்கிறாங்கன்னா கன்சர்வேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்சர்வேட்டர் டேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை செகண்டரி டேங்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது மட்டும் போதுமா அப்படின்னா பத்தாது. இந்த ஆயிலெல்லாம் வந்து மெஷர் பண்ணுறதுக்கும் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் கேஜஸ் வச்சுருப்பாங்க. சரிங்களா? கேஜஸ் வச்சுருப்பாங்க. சரி ரைட்டு. இதெல்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீ சப்ளை கொடுக்குற ஒரு பக்கம் சப்ளை எடுக்கிற, கூலாகுது, ஆயில் எல்லா லோட்டர் லூஸுக்கு எல்லாம் ஓகே. சரி, ஏதோ ஒரு மால் ப்ராக்டிஸ் நடக்குது. ஸோ இல்லை ஏதோ ஒரு இன்டர்னல் ஃபால்ட் நடக்குது. இன்டர்னல் ஃபால்ட்டோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபால்ட்டோ நடக்குது. இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் வந்து ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன வைக்கிறீங்க அப்படின்னா புக்கால்ஸ் ரிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறீங்க. ஸோ புக்கால்ஸ் ரிலே வைக்கிறீங்க. இந்த ரெண்டுக்கும் கேப்பில் புக்கால்ஸ் ரிலேவை வச்சு விட்றீங்க. சரியா? புக்கால்ஸ் ரிலே வச்சுருக்கீங்க. எல்லா இன்டர்னல் ஃபால்ட்டுக்கும் வந்து அந்த புக்கால்ஸ் ரிலே தான் பொறுப்பு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அலாரத்தை கொடுத்து பார்க்கும். சொல்கிற பேச்சு கேட்கல அப்படின்னா டபக்குன்னு லோடை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்றோம். சரிங்களா? ஓகே. புக்கால்ஸ் ரிலே வேறு என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ஆயில் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆயிலை பொறுத்த மட்டும் ஏர் மாய்ச்சர்னால, சரிங்களா, காற்றில் இருக்கக்கூடிய அந்த தூசுக்கள்னால இந்த ஆயில் வந்து நேச்சுரலாகவே என்னவாகும் அப்படின்னா அழுக்கடையும். சரிங்களா? அழுக்கு படியும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறான் அப்படின்னா ப்ரீத்தர் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறான். சிலிக்கா ஜெல் இல்லை ப்ரீத்தர் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறான். சரியா? இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அடங்கினது தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பாகங்கள். இப்போ பாருங்கள், இப்போ பேசிக்காக அந்த ஃபிகரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஃபஸ்ட்டு உள்ளேருந்தே வரணும். இதில் வந்து நமக்கு இந்த கேபிள் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் கேபிள் பாக்ஸ். அது வந்து இதில் சுற்றி வச்சுருப்பாங்க. கோரில் சுற்றி வச்சுருப்பாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழாயாக இருக்கு இல்லையா? இதெல்லாம் இந்த குழாயாக இருக்கு இல்லையா? இதெல்லாம் காற்று உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்காக. சரிங்களா? சரி, ஓகே. இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். இது மெயின் டேங்க் சொல்லிட்டான். இது உள்ள ஆயில் இருக்குன்னு சொல்லிட்டான். இந்த குழாயை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கூலிங் டியூப்ஸ் சொல்கிறாங்க. இது ஏர் கூலிங்காக இருக்கலாம். ஏர் கூலிங்னா காற்று இது உள்ளே போகும். பொதுவாகவே வந்து ஒரு டப்பா இருக்குது. இந்த டப்பா ஒரு மூடப்பட்ட டப்பா இருக்குது. சரிங்களா? இந்த டப்பா வந்து உள்ளார வந்து சுடுதண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது உள்ளே சுடுதண்ணி இருக்குது அப்படின்னா இந்த டப்பா சுற்றி ஒரு பைப்பு வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோவேன். அப்படி நேராக பெண்டான பைப்பாக வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோவேன். இது உள்ளே காற்று உள்ளே போயிட்டு இந்த ஆயில் இருக்கு இல்லையா? இந்த ஆயில் இதில் வரும்பொழுது இந்த டியூப்பில் வெளியே வரும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏரில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் அது மேலே பட்டு அந்த ஹீட் வந்து வெளியே வந்துடும். ஏர் கூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூலிங் டியூப்ஸ் வந்து இந்த இடத்துல வச்சுருக்குறாங்க. சரிங்களா? இது வந்து எர்த்திங் லெக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தெரியும். வேறு என்னது நேம் பிளேட்டு, இந்த ரேட்டிங் அண்ட் டயக்ராம்ங்கிறது இது வந்து ப்ரைமரி சைடு என்ன இருக்கும், செகண்டரி சைடு என்ன இருக்கும், என்னென்ன வோல்டேஜ், இதில் வந்து பயன்படுத்தக்கூடிய ரேட்டிங்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறது தான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க நேம் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதில் கான்செப்ட் பாருங்கள்.
இந்த ஸ்டீல் டேங்க் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் மெயின் டேங்க் அப்படின்னு நம்ம சொன்னோம். இதுதான் மெயின் டேங்க் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இதில் தான் அந்த ஆயில் வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கா ஜெல் ப்ரீத்தர் அப்படின்னா, ப்ரீத்தர்னால் வந்து மூச்சு விடுறது, சரிங்களா, மூச்சு விடுறது. அப்போ ரொம்ப மாசுபட்டுருச்சுன்னா எப்படி நம்ம மூச்சு விடுறது, மூச்சு விட முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக இதை சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல பரீட்சையில் கேள்வி கேட்பான். நமக்கு என்ன பரீட்சையில் கேள்வி கேட்பான் அப்படின்னா, ஸோ அந்த ப்ரீத்தர் ஜெல் இருக்கு ப்ரீத்தர் ஜெல் இருக்கு இல்லையா, இந்த ப்ரீத்தர் ஜெல் வந்து நார்மலாக என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு கேட்பான். சரிங்களா, நார்மலாக என்ன கலர் இருக்கு கேட்பான். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஃபஸ்ட்லேருந்தே நம்ம ஒன்று ஒன்றா அப்படியே கான்செப்டை பார்த்துலாம். இப்போ பேசிட்டோம். இப்போ வந்து தியரி வைஸாக வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். சரி, முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீல் டேங்கு அதான் சொன்னேன். மெயினாக இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஸ்டீல் டேங்கு. மெயின் டேங்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் மெயின் டேங்க் இல்லை ஸ்டீல் டேங்க் என்ன வேணால் வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டியும் வைக்கிறது வந்து ஸ்டீல் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த டேங்கு உள்ளார இதுதான் சோர்ஸு. நம்ம இதே டிரான்ஸ்ஃபார்மராக இருந்தால் யோக் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, மிஷினாக இருந்தால் யோக் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, அவுட்ரு பார்ட்டு இதில் வந்து ஸ்டீல் டேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது உள்ள நமக்கு தேவையான டிரான்ஸ்ஃபார்மருக்கு தேவையான அந்த கோரு, சரிங்களா, அப்புறம் வைண்டிங்ஸு, சரிங்களா, இன்னும் வேறு என்னென்ன பொருள்கள் தேவையோ, அந்த துணை பொருட்கள் வந்து என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் இது உள்ளே வச்சுருப்பாங்க. சரிங்களா, துணை பொருட்கள் என்னென்ன தேவையோ அது எல்லாமே உள்ளே வச்சுருப்பாங்க. இந்த மெயின் டேங்க்குள்ளே தான் வச்சுருப்பாங்க. இது எதனால் ஆயிருக்கும் அப்படின்னா, அது வந்து இரும்புனால தான் ஆயிருக்கும். சரிங்களா, இரும்புனால தான் ஆயிருக்கும். ஓகேவா, இது இந்த இரும்புனால் ஆயிருக்கிறது வந்து அதாவது தேனிரும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பெருசாக இருக்கும்போது தேனிரும்பு அப்படின்னால அந்த ஒரு இரும்பு வகையில் வந்து ஒரு தகடு செஞ்சு இந்த தொட்டி வந்து வச்சுருப்பாங்க. சரிங்களா, நம்ம இதில் வேறு என்ன இருக்கும், வைண்டிங்கை பற்றி முன்னாடியே சொல்லிட்டோம். சரிங்களா, வைண்டிங்கை பற்றி என்ன சொன்னோம், உள்ளே இருக்க ப்ரைமரி செகண்டரி வைண்டிங்கிறது அந்த எல்வி சைடு, அதாவது வந்து அதிக அழுத்தம், உயர் அழுத்தம், குறைவான அழுத்தம், உயர் அழுத்தம், குறைவான அழுத்தம். சரிங்களா, அதுதான் வந்து லோ வோல்டேஜ் சைடு, ஹை வோல்டேஜ் சைடுன்னு சொன்னேன். இந்த ஹை வோல்டேஜ் சைடு எப்போவுமே அவுட்டரில் இருக்கும், லோ வோல்டேஜ் சைடு எப்போவுமே இன்னர் பார்ட்டில் இருக்கும். அதாவது கோருக்கு பக்கத்தில் இருக்கும். கோருக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து அந்த லோ வோல்டேஜ் சைடு, அதாவது குறைவான அழுத்தம் கொண்ட காயில் இருக்கும். உயர் அழுத்தம் வந்து கோருக்கு அவுட்டரில் இருக்கும். ஸோ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இதுதான் வந்து ஸ்டீல் டேங்கு அப்படிங்கிறது. ஓகேவா, அந்த ஸ்டீல் டேங்கில் ஏதாவது டவுட் இருக்கா? இது ஸ்டீல் டேங்க் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் இல்லைங்க சார். அடுத்து வந்து கன்சர்வேட்டர் டேங்க்னு சொல்லுவாங்க. சரிங்களா, கன்சர்வேட்டர் இங்கே தமிழ்லையும் அதுதான், இங்கிலீஷ்லேயும் அதுதான். சரிங்களா, கன்சர்வேட்டர் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கன்சர்வேட்டர் டேங்க் பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட மேல் பகுதியில் ஒரு உருளை வடிவில் வச்சுருப்பாங்க. சரிங்களா, ஒரு உருளை வடிவில் வச்சுருப்பாங்க. டிரான்ஸ்ஃபார்மரோட மேல் பக்கமாக தான் இதை வச்சுருப்பாங்க. இந்த தொட்டி பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஆயிலில் காட்டுற ஒரு தொட்டி தான் இது. சரிங்களா, இதை வந்து ஒரு குழாய் மூலிமா வந்து அந்த மெயின் டேங்கோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, மெயின் டேங்கோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 1/3 தான் வந்து இது இருக்கும். எது இருக்குன்னா அந்த ஆயில் இருக்கும். சரிங்களா, அந்த ஆயில் இருக்கும். எதுக்காக அப்படின்னா ஓவர்லோட் ஆச்சுன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஓவர்லோட் ஆச்சுன்னா உள்ளே இருக்கிற ஆயில் வந்து, சரிங்களா, உள்ளே இருக்க அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மெயின் டேங்கில் இருக்கக்கூடிய ஆயில் வந்து ஹீட் ஆகும். அப்போ ஹீட் ஆகிற போது அது வந்து அந்த மூலக்கூறுகள் விரிவடையும் போது அதுக்கு வந்து வெளியே போயிட்டு, அதாவது வந்து மூலக்கூறுகள் விரிவடைஞ்சதுன்னா அதுக்கு வந்து அதிக இடம் தேவைப்படும். அந்த இடத்த நிரப்புறதுக்காகவே இந்த கன்சர்வேட்டர் டேங்கில் அந்த 2 பங்கு பகுதியை வந்து காலியாக வச்சுருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, இதில் டேங்க் உள்ளார வந்து ஆயில் இருக்குங்க. ஆயில் ஹீட் ஆகும்போது பபுள்ஸ் வருங்க, அதாவது வந்து நுரை வரும். இந்த நுரை வந்து இந்த டேங்க் வழியாக அந்த தொட்டி, இந்த மெயின் டேங்க்லேருந்து கன்சர்வேட்டர் டேங்க் அந்த பைப் வழியாக கன்சர்வேட்டரில் போய்ட்டு அந்த வேக்கன்ட் பிளேஸ் இருக்கு இல்லையா, அதில் போய் ஃபில் ஆகும். வேறு ஒரு கான்செப்ட் இல்லை. நீங்கள் ஓவர்லோடை குறைச்சிட்டிங்கன்னா அந்த ஆயில் வந்து மீண்டும் தன்னுடைய பழைய நிலைக்கு வந்துடும். அப்போ மேலே இருக்கிறது வந்து இந்த 2 பங்கு வந்து திருப்பி வேக்கண்டாக இருக்கும், உள்ளே வந்துடும். வேறு ஒரு கான்செப்ட் இல்லை இது. சரிங்களா, இதில் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இதில் தான் வந்து இங்கே பைலுக்கு ப்ரீத்தரை வச்சுருப்பானுங்க. சரிங்களா, இதுதான் வந்து ப்ரீத்தர் வச்சுருப்பாங்க. அந்த கனெக்டிங் ராட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கனெக்டிங் பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெயின் டேங்குக்கும், சரிங்களா, மெயின் டேங்குக்கும் அதை இந்த இதில் சிலிக்கான்ஸ், அதை ஸ்டீல் டேங்க் சொன்னோம் இல்லையா, அதுக்கும் இந்த கன்சர்வேட்டர் டேங்க்குக்கும் இடையில ஒரு வந்து குழாய் இருக்கும். சரிங்களா, ஒரு குழாய் இருக்கும். இந்த குழாயில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த ப்ரீத்தர் ஜெல் வச்சுருப்பாங்க. சரிங்களா, ப்ரீத்தர் ஜெல்லு வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ப்ரீத்தர் ஜெல் என்ன பண்ணும், அந்த எண்ணெயோட அளவு குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அந்த வெளிக்காற்றை வந்து இழுத்து தள்ளும்.
ஸோ அதுதான் நீங்கள் அது என்ன இதில் கலரில் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அந்த ப்ரீத்தர் ஜெல்லு வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ப்ளூ கலரில் இருக்கும். ப்ளூ கலரில் தானே இருக்கும். நான் ஆமா கரெக்டாக சார். வாங்கும்போது ப்ளூ கலரில் இருக்கும். சரிங்களா? அது வந்து அதிகமாக காற்று படிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன கலரில் மாறிடும்? இளஞ்சிவப்பு கலர் ஆமாம் பிங்க்ல மாறும் சார். ஆமாம், டக்குன்னு அது மாறிடும், கலர் மாறிடும், வேறு ஒன்றும் இல்லை. டயாஃப்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவானுங்க. சரிங்களா? டயாஃப்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவானுங்க. மற்றபடி இதில் வேறு ஒன்றும் பெரிய லெவலில் கேள்வி இருக்காது. அதாவது ஜெல்லு புதுசாக வாங்குனீங்க அப்படின்னா, இந்த ஜெல்லு வந்து இந்த ப்ரீத்தர் ஜெல்லு வந்து புதுசாக வாங்குனீங்க, ப்ரீத்தர் ஜெல்லு தான் வந்து சிலிக்கா ஜெல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிலிக்கா ஜெல்லை வந்து புதுசாக வாங்குனீங்க அப்படின்னா அது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னா, ஒன்று வந்து அந்த வெள்ளை கலர்லேயும் இளஞ்சிவப்பு கலர்லையும் இருக்கும். சரிங்களா? வெள்ளை கலர், சாரி நீல கலர் சொல்லிட்டேன், மன்னிக்கணும். வெள்ளை கலர்லேயும் வெள்ளையிலையும் இளஞ்சிவப்புலையும் இருக்கும் எடுத்த உடனே. அதாவது புதுசாக அந்த இதில் வந்து மாய்ஸ்சர் எதுவும் படியாதப்ப இதில் இருக்கும். மாய்ஸ்சர் படிஞ்சிருச்சு அப்படின்னா அது நீல நிறத்துக்கு மாறிடும். சரிங்க? அதாவது ஈரத்தன்மை சொல்றீங்க சார், மாத்தி சொல்றீங்க. மாற்றி சொல்லணும். சார் ஹீட் ஆகும்போது தாங்க சார் அது ப்ளூ கலர்ல மாறுங்க சார். அந்த காற்று பதிஞ்சுன்னா ஒரு பேபி பிங்க்ல மாறுங்க சார். பேபி பிங்க்கில் மாறிடுமாம்மா? கரெக்டாக ஆமாங்க மாறிடும். சார். சரி, இப்போ இது எதுக்காக பயன்படுத்தணும் சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ இந்த இது நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அதை முதல்ல சொல்லுங்கள் பார்ப்போம். ப்ளூ கலரில் இருக்குன்னு சொல்கிறீங்க, நீல நிறம் மாறுதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஃபஸ்ட்டு இது எதுக்காக இந்த இதை பயன்படுத்துகிறோம், சிலிக்கா ஜெல்லை பயன்படுத்துகிறோம் அதை சொல்லுங்கள் பார்ப்போம். நான் காத்துல இருக்க ஈரக்காத்து உள்ள போகாம இருக்கிறதுக்கு. ஈரப்பதத்தை உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக. அப்போ முதல்ல ஈரப்பதம் உரியாமல் இருக்கிறதுக்கு முதல்ல அது எப்படி இருக்கும்? அது ப்ளூ கலர் சார். கரெக்டு தான், நான் சொல்கிறது தப்பாக சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க, கரெக்டு தான். சரிங்களா? ப்ளூ கலரில் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அந்த இது வந்து உரியறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். சரியா? அந்த புதுசாக ஜெல்லு வாங்கினீங்கன்னா வந்து எப்படி நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது, நீல நிறம் வந்து இளஞ்சிவப்பு நிறமாக மாறும், அவ்வளோதான் கான்செப்ட், வேறு ஒன்றும் இல்லை. கரெக்டாப்பா? கரெக்டாமா? இவ்வளோதான் கான்செப்ட். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த ஈரத்தன்மை எப்படி இருக்கும் என்னன்னா நீங்கள் ஒன்றும் அதை தெரிஞ்சுக்கணும். அந்த ஈரத்தன்மையை உறிஞ்சிச்சுன்னா ஒரு கலரில் இருக்கும், ஈரத்தன்மையை உரியலைன்னா வேற ஒரு கலரில் இருக்கும். வேறு ஒன்றும் கான்செப்ட் இல்லை. நீங்கள் நீல நிறத்துலேருந்து இளஞ்சிவப்பு நிறமாக மாறுது, இவ்வளோதான் கான்செப்ட். சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் அந்த ஈரத்தன்மையை உறிஞ்சும் போது நீல நிறத்தில் இருக்கும். புதுசாக அந்த படிகம் இருந்துச்சுன்னா அது வெள்ளை கலர்லேயும் இளஞ்சிவப்பு நிறத்துலையும் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? நான் சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் புக்கை செக் பண்ணி பாருங்கள். அதாவது அந்த ஈரத்தன்மையை உரியும் போது அந்த சிலிக்கா ஜெல் ப்ரீத்தர் வந்து ஈரத்தன்மையை உறிஞ்சிச்சுன்னா நீல கலரில் தான் இருக்கும். சரிங்களா? அந்த சிலிக்கா ஜெல்லு இல்லை உரியல அப்படின்னா இளஞ்சிவப்பு நிறத்துலையோ இல்லை வெள்ளை கலர்லேயோ இருக்கும். அதை என்ன பண்ணுவானுங்கன்னா திருப்பி அதை எடுத்து அந்த சிலிக்கா ஜெல்லை எடுத்து வெளியே எடுத்து வெயிலில் காய வைப்பானுங்க. அது பார்த்துக்கிங்களா? வெயிலில் காய வச்சா திருப்பி பழைய நிலைக்கு வந்துடும். அதுதான் அந்த ஆமாம். இந்த நீல நிறம் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஈரத்தன்மையை உறிஞ்சுன்னா நீல நிறத்தில் இருக்கும். நீங்கள் புதுசாக இருக்குது பழசாக இருக்குது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சரியா? ஈரத்தன்மையை உறிஞ்சிச்சுன்னா அது நீல நிறத்தில் இருக்கும். அப்போ வந்து கழட்டி வந்து வெயிலில் காய வச்சுட்டா திருப்பி அது பழைய நிலைக்கு வந்துடும். சரிங்களா? எண்ணெய் தூசியெல்லாம் வடிகட்டிட்டு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இதோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, இந்த காற்றுல இருக்கக்கூடிய அந்த தூசிகளை வடிபட்டுறது தான், அந்த எண்ணெயில் இதெல்லாம் வடிகட்டுறதுக்காக பயன்படுத்துகிறது தான் அந்த ஜெல்லு. சரிங்களா? சரி, ரைட்டு, ஓகே. இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? இது சொல்லிட்டோம், கன்சர்வேட்டர் டேங்க் சொல்லிட்டோமா. வேறு என்ன இருக்குது இதில்? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது இருக்கும், உள்ளே இருக்கிறத வந்து இந்த டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு இந்த டெம்பரேச்சர் கேஜ்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க. சரிங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டெம்பரேச்சர் கேஜ் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலோட டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவாங்க. சரிங்களா? டெம்பரேச்சர் கேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, வெப்பத்தை வந்து அளக்கக்கூடிய அந்த கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் இருக்குல்ல, ஆயிலில் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக பயன்படுத்துறது இந்த டெம்பரேச்சர் கேஜ் அப்படிங்கிறது. அடுத்தது கூலிங் டியூப்ஸ் நான் சொல்லிட்டேன், அந்த குளிரூட்டும் குழாய்கள்னு சொன்னோம் இல்லையா, அதுதான். இது என்ன பண்ணும் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர் வந்து லோடோட கனெக்ட் பண்ணும் பொழுது, சரிங்களா, லோடோட கனெக்ட் பண்ணும் பொழுது இது அந்த டிரான்ஸ்ஃபார்மர் லோடு வந்து அதிகமாகும் போது குறையாகும் போது வந்து ஆயில் ஹீட் ஆகும். அப்போ அந்த ஆயில் ஹீட் ஆகிறத வந்து தவிர்க்கிறதுக்காக, அதாவது வந்து ஆயில் ஹீட் ஆகும் இல்லையா, அப்போ ஆயில் ஹீட் ஆகுதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, வைண்டிங் வந்து ரொம்ப லோட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். வைண்டிங் வந்து லோட் ஆகுது இந்த சென்ஸ் அப்படின்னா, வைண்டிங்கில் வந்து அதிகப்படியாக வந்து லோடட் கண்டிஷன் இருக்கிறதுனால
வெப்பம் வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த மாதிரி வைண்டிங்கில் வெப்பம் அதிகமானதுன்னா என்ன ஆகும், ஹீட் அதிகமானா இன்சுலேஷன் ஃபெயிலியர் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஒன்னோட ஒரு காயில் இன்னொரு காயில் ஒன்னோட ஒன்று டச் ஆகிடுச்சு அப்படின்னா பஸ்ட் ஆகிடும், அதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இதனுடைய ஹீட்டை வந்து அதிகப்படியான ஹீட்டு இந்த வைண்டிங்கில் ஏற்படக்கூடிய ஹீட்டை வந்து குறைக்கணும். அப்போ குறைக்கிறதுக்காக தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அந்த குழாய்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா, அதாவது ஒரே ஒரு இது ஒரு டேங்க்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேங்கில் இவ்வளோ ஆயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேங்கில் இருக்க இந்த ஆயில் இருக்கு இல்லையா, இந்த ஃபுல்லாக ஆயிலை நீங்கள் உள்ளே வந்து இம்ப்ரெஸ் பண்ணி வைக்கும் பொழுது ஹீட் ஆகும். இந்த ஹீட்டை கூல்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆயிலையே வெளியே ஒரு டியூப் வச்சிடுறாங்க. அப்படி ஒரு டியூப் வச்சு இந்த டியூப்பில் உள்ளே விட்றாங்க. உள்ளே விட்டு திருப்பி இங்கே தான் போவோம். நீங்கள் இந்த ஒவ்வொரு குழாயிலையும் உள்ளே போகும்போது வெளியில் இருக்கக்கூடிய ஏர் அதில் பட்டுச்சு அப்படின்னா அந்த ஆயிலோட அந்த ஹீட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஸோ அதுதான் வந்து கூலிங் டியூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து வெளியே இருக்கிற காற்றுனால இது ஏதாவது விளங்குதா விளங்கலீங்களா? அது ஓகே சார். ஒன்றும் இல்லைங்க, இப்படி ஒரு புரியுதுங்க சார். டேங்க் இருக்கும். வெளியில் தாங்க இந்த இதுலேயே வந்து இப்படி குழாயாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு கோடும் ஒரு குழாயின்னு வச்சுக்கோங்க. இப்படி குழாயாக வச்சுருப்பாங்க. சரிங்களா, இந்த இடத்துல ஹீட் ஆனதுன்னா இந்த ஆயில் வந்து இந்த ஒவ்வொரு குழாய் வழியும் போயிட்டு வரும். ஒவ்வொரு குழாயும் போயிட்டு வரும். அப்படி வெளியே போயிட்டு வரும்போது என்ன ஆகும்னா அந்த வெளிக்காற்று பட்டுச்சு அப்படின்னா அந்த ஆயிலோட ஹீட் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த டியூப்பை தான் வந்து கூலிங் டியூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ அடுத்து இதில் வேறு என்ன வச்சுருப்பாங்கன்னா டேப் சேஞ்சர் வச்சுருப்பாங்க. இப்போ டேப் சேஞ்சர் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இதுதான் இந்த டேப் சேஞ்சர். இங்கே பாருங்கள், இப்போ ஒரு வைண்டிங் இருக்குது. நான் ப்ரைமரி வைண்டிங் கொடுக்குறேன், செகண்டரி வைண்டிங் கொடுக்குறேன். சரிங்களா, செகண்டரி வைண்டிங் கொடுக்குறேன். இது ஒரு உதாரணத்துக்கு இது வந்து ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு வச்சுங்களேன். ஸ்டெப் அப்னு வச்சுங்களேன். இதில் வந்து ஒரு 11 kVயை கொடுத்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 33 kVயும் எடுக்கணும், 66 kVயும் எடுக்கணும். சரிங்களா, இது ரெண்டுக்கும் நான் தனித்தனியாக வைண்டிங் போட முடியாது இல்லையா, தனித்தனியாக வைண்டிங் நான் வந்து செட் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 66 kVக்கு வந்து நான் வந்து வைண்டிங்கை டிசைன் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு இடையில அவுட்புட்டில் இருக்கிறது வந்து 66 kVA. இது வந்து நான் டிசைன் பண்ணிக்கிட்டு சென்டரில் ஒரு டேப் சேஞ்சர் வச்சுட்டிங்க அப்படின்னா சரிங்களா, செம்பாதியாக அந்த வைண்டிங்கை பிரிச்சிடறேன் அப்படின்னா இதுக்கு இடையில எவ்வளோ இருக்கும், 33 இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி நம்ம n நம்பர் ஆஃப் டேப் சேஞ்சர்ஸ் பயன்படுத்த முடியும். ஸோ அதுதான் அந்த இடத்துல போட்டிருக்காங்க. அது அந்த இடத்துல மேனுவலி ஆப்ரேட்டட் டேப் சேஞ்சிங்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னா புஷ்ஷிங்லாம் இருக்கும், போர்ஸ்லின் புஷ்ஷிங் இருக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மரில். ஸோ இது வந்து அந்த இதில் இண்டஸ்ட்ரியில் நம்ம பயன்படுத்துறதுக்காக அந்த டைரெக்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுக்கறதுக்காக பயன்படுத்துறது தான் அந்த புஷ்ஷிங் அப்படிங்கிறது. அது ஒன்றும் இல்லை, இது முக்கியமாக லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காக கொடுக்குறது தான் அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட புஷ்ஷிங் அப்படிங்கிறது. சரிங்களா, அதாவது போர்ஸ்லின் மெட்டீரியல்னால இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகமாக கொடுக்கறதுக்காக தான் பயன்படுத்துறது தான் இது. சரிங்களா, வேறு ஒன்றும் இதில் பெருசாக இதில் நமக்கு இல்லை, வேறு எதுவும் இல்லை. சரிங்களா, ஸோ இதுக்கப்புறம் வேறு எதாவது விட்ருக்கேண்ணா, வேறு எதாவது மிஸ் பண்ணியிருக்கேண்ணா, ஞாபகம் இருக்குங்களா? நான் ஒரு முக்கியமான ஒன்று வந்து நான் விட்டேன். சிலிக்கா ஜெல் நான் அந்த வெண்ட் பிளாக் ஒன்று மேடம் எண்டுக்கப்பா இல்லையா. இதில் வேறு என்ன முக்கியமானது விட்டுட்டான் அப்படின்னா புகாஸ் ரிலே விட்டான். இதில் புகாஸ் ரிலே விட்டுட்டான். சரிங்களா, புகாஸ் ரிலே வந்து முக்கியமான கான்செப்ட். இந்த புகாஸ் ரிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. எல்லா இன்டர்னல் ஃபால்ட்டும் ட்ரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய எல்லா இன்டர்னல் ஃபால்ட்டுக்கும் பொறுப்பானவர் இவங்க தான். சரிங்களா, தமிழ்லேயும் அதுதான் புகாஸ் ரிலே தான், இங்கிலீஷ்லேயும் புகாஸ் ரிலே தான். சரிங்களா, புகாஸ் ரிலே அப்படின்னு சொல்லுவாங்க. BUCHH. அவர் ஒருத்தர் புக்கால்ஸ்னு கண்டுபிடிச்சாரு, அதனால புக்கால்ஸ் ரிலே, வேறு ஒன்றும் இல்லை இதில் கான்செப்ட். சரிங்களா, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த புக்கால்ஸ் ரிலேவோட வேலை என்ன அப்படின்னா இந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃபால்ட்டு, ஒரு உதாரணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயில் வந்து ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோவேன். ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரைக்கும் மட்டும்தான் அதை வந்து லோடோட கனெக்ட் பண்ணியிருக்கணும். அதை விட அது அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா சரிங்களா, அது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்ஸ் பண்ணுற வேலை மட்டும்தான் அந்த இதோட வேலை. அப்புறம் ட்ரிப் பண்ணணும் சர்க்யூட் பிரேக்கரோட ஹெல்ப்போட. சரிங்களா, சிபியோட ஹெல்ப்போட வந்து ட்ரிப் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து சென்ஸ் பண்ணணும். ரிலே வந்து என்ன பண்ணணும்னா சென்ஸ் பண்ணணும், ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது சென்ஸ் பண்ணணும். சென்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது முதல்ல அலாரம் கொடுக்கும். ஃபஸ்ட்டு சென்ஸ் பண்ண உடனே அலாரம் கொடுக்கும். மேனுவலாக நம்ம ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணல அப்படின்னா ப்ரொடெக்டிவ் பர்பஸ்க்காக சிபி சர்க்யூட் பிரேக்கர் யூஸ் பண்ணி அது வந்து அந்த டிவைசஸ் அந்த என்ன லோடோ அந்த லோடை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இது எங்கே இருக்கும் அப்படின்னா
இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட இந்த புக்கால்ஸ் ரிலே எங்கே வைப்பாங்கன்னா இந்த மெயின் டேங்குக்கும் இந்த கன்சர்வேட்டர் டேங்க் இருக்கு இல்லையா, இந்த மேலே வச்சுருப்பாங்க கன்சர்வேட்டர் டேங்கு. இந்த கன்சர்வேட்டர் டேங்க்குக்கும் இடையில ஒரு பைப் போகும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அங்கே தான் வச்சுருப்பாங்க இதை. சரிங்களா, அதாவது மெயின் தொட்டிக்கும் இந்த கன்சர்வேட்டர் தொட்டிக்கும் இடையில கரெக்டாக செம்பாதியாக பிரித்து இந்த இடத்துல புக்கால்ஸ் ரிலே வச்சுருப்பாங்க. சரிங்களா, என்ன எல்லா வகையான ஃபால்ட்டுக்கும் சரிங்களா பொறுப்பானவர் வந்து இந்த புக்கால்ஸ் ரிலே தான். இந்த புக்கால்ஸ் ரிலே ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா, ரொம்ப 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 முக்கியம். என்ன அப்படின்னா என்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் சரி, அது சின்ன ஃபால்ட்டாக இருந்தாலும் சரி, பெரிய ஃபால்ட்டாக இருந்தாலும் சரி, சரி இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ரிலே அப்படின்னாவே வந்துட்டாவே சரிங்களா, நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ், இந்த 2 கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸு. சரிங்களா, இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸு, நார்மலி என்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸு. நார்மலி க்ளோஸ் இருக்கும்போது எப்படி இருக்கணும், நார்மலி ஓப்பன் இருக்கும்போது எப்படி இருக்கணும். இதுதான் ரிலேவோட கான்செப்ட். அதாவது ரிலே எதுக்காக பயன்படுது அப்படின்னா, ரிலேங்கிறது ஒரு சுவிட்சு தான். ஒன்று ஆன் பண்ணணும், இல்லை ஆஃப் பண்ணணும். சரியா, அதுதான் நார்மலி ஓப்பன் இல்லை நார்மலி க்ளோஸு. இந்த என்ன ஸ்டேட்டஸ் நீங்கள் வச்சுக்கலாம். நார்மலி க்ளோஸு எந்த ஸ்டேட்டஸ் வேணால் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேட்டஸும் வச்சுக்கலாம், இந்த ஸ்டேட்டஸும் வச்சுக்கலாம். இதுதான் இதனுடைய ப்ளஸ்ஸு. சரிங்களா, ரிலேனா ஒரு சுவிட்சு தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளோட் ஒன்று இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இப்படி ஒரு டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது புக்கால்ஸ் ரிலேன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் சரிங்களா, இது வரைக்கும் அப்படின்னா அந்த உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெர்க்குரி கான்டாக்ட் இருக்கும். உள்ளார வந்து இதில் டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் உள்ளே போவோம். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் இந்த இது ஏன்னா சோர்ஸ் வந்து நமக்கு வேணும் இல்லையா. இது ஒரு உதாரணத்துக்கு இப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் இருக்குன்னு வச்சுக்கோவேன். இந்த இடத்துல வந்து ஃப்ளோட்டு தண்ணி தொட்டி இருக்குன்னா, தண்ணி தொட்டியோட இதை சென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு டப்பா மாதிரி வச்சுருப்பாங்க தெரியுங்களா. ஒரு நம்ம வாட்டர் டேங்க் இருக்குது அப்படின்னா, வாட்டர் டேங்க் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு ஃப்ளோட் ஒன்று வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃப்ளோ நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதா இல்லையா உங்களுக்கு. ஒரு தண்ணி தொட்டி, பெரிய தண்ணி தொட்டி இருக்குது. நீங்கள் மோட்டர் ஆட்டோமேட்டிக் மோட்டர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேன். தண்ணி ஃபில் ஆனிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகணும் அப்படின்னா இதில் ஒரு ஃப்ளோட் வச்சுருப்பாங்க. சரிங்களா, அது ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து மேந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பிட்ட நேரத்தில் வந்து உள்ளே ஓடிடும். சரி, ஒன்றும் இல்லை. நீங்கள் வீட்டில் வந்து ஆர்ஓ சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னாவே அதான் கான்செப்ட். ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிறது, ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிறதுக்கு வந்து இதுதான் காரணம். இதுதான் சரிங்களா. இந்த ஃப்ளோட்டோட என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ஃப்ளோட்டை ஒரு 2 எண்டு இருக்கும் இந்த ஃப்ளோட்டில். சரிங்களா, 2 எண்டு இருக்கும். இந்த 2 எண்டு ஒரு மெர்க்குரி கான்டாக்டில் இங்கே இப்படி இருக்கும். மெர்க்குரி கான்டாக்டில் இங்கே 2 ஒயர் இருக்கும். அதாவது 2 எண்டு இருக்கும். இந்த மெர்க்குரி கான்டாக்டோட இன்னும் 2 எண்டு இருக்கும். அதாவது வந்து எப்படி நான் சொல்லி உங்களுக்கு புரிகிறது, இந்த கீழே ஒரு பம்ப் மாதிரி கொடுத்துருப்பானுங்க. சரிங்களா, இது ஒரு 2 கான்டாக்ட் இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா, கான்டாக்ட் இருக்கும். இது மிதக்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இடத்துல இந்த பைப்பை மூடுற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருப்பானுங்க. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு அந்த கேஸ் ரிலீஸு அப்படின்னு சொல்லுவாங்க, மேக் கான்டாக்ட். அது 2 வகையாக இருக்குது. ஒரு கேஸ் ரிலீஸுக்கு ஒரு வகையாகவும், சரிங்களா, இன்னொரு வகை வந்து ஷார்ட் சர்க்யூட்டுக்கு ஒரு வகையாகவும். இந்த ஷார்ட் சர்க்யூட்டுக்கு வந்து கீழே இருக்கிறது ரெஸ்பான்சிபிள். இந்த கீழே இருக்க எலமெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிள். இந்த கேஸ் ரிலீஸ்க்கு வந்து இந்த ஃப்ளோட் வந்து ரெஸ்பான்சிபிள். சரிங்களா, அது என்ன பண்ணும் அப்படின்னா, கேஸ் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே போயிடுச்சுன்னா அந்த நார்மலி ஓப்பனுங்கிற கான்டாக்ட் வந்து நார்மலி க்ளோஸ் ஆகிடும். மேக்கிங் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஆகிடும். அப்படி ஆகும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அலாரம் அடிக்கும். சரிங்களா, அலாரம் அடிக்கும். அதுக்கப்புறம் சர்க்யூட் பிரேக்கர் உதவியோடு அதை வந்து அந்த செயல்படும் தன்மையை வந்து நம்ம தனிமைப்படுத்திடுவோம், ஐசோலேஷன் பண்ணிவிடுவோம். சரிங்களா, ஸோ இதுதான் இது வந்து புக்கால்ஸ் ரிலேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் புக்கால்ஸ் ரிலேயில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, புக்கால்ஸ் ரிலே அப்படின்னா என்ன அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மரோட இன்டர்னல் ஃபால்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபால்ட் எல்லாமே வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு ரிலே தான் புக்கால்ஸ் ரிலே. ஸோ இது வந்து இன்சிபியன்ட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இங்கிலீஷில் இன்சிபியன்ட் ஃபால்ஸ் சொல்லுவாங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் இப்போ எண்ணெயில் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து லோட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு ஃபால்ட்னால ஓவர்லோட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓவர்லோட் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மரோட ஆயில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக வந்து ஹீட் ஆகும். அப்போ ஹீட் ஆனால் இதில் வந்து பபுள்ஸ் வந்து கிரியேட் ஆகும். பபுள்ஸ் கிரியேட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆயில் வந்து விரிவடைதுன்னு அர்த்தம், எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த விரிவடையும் போது பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் அக்செப்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா வைண்டிங்கில் இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்காக
நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று டிஸ்கனெக்ட் பண்ணணும், இல்லைனா லோடை ஒன்று ஐசோலேட் பண்ணணும், இல்லைனா இந்த ஆயிலை வந்து ஹீட் பண்ணுறதுக்கு அதாவது கூல் பண்ணுறதுக்கான வழிகள் என்னவோ நம்ம அதை தேடணும். ஒரு குறிப்பிட்ட அளவு பர்மிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம என்னதான் நம்ம ப்ரொடக்டிவ் டிவைசஸ் வச்சுருந்தாலுமே கூட ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும் இந்த விஷயத்தை. சரிங்களா? அந்த ஆயிலை வந்து அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதுக்கு இடையில வந்து அந்த பபுள்ஸ் போயிட்டு வர அளவுக்கு, அதாவது வந்து அந்த ஆயில் போயிட்டு வர அளவுக்கு அந்த முக்கால் சிலையை வச்சுருப்பானுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒரு சின்ன சின்ன விஷயம்னா இது பர்மிட் பண்ணிடும், சின்ன சின்ன ஃபால்ட் இருக்கும்போது பர்மிட் பண்ணிடும். இது மட்டும்தான் அலாரம் மட்டும்தான் ஒரு பஸர் இருக்கும். சரிங்களா? ஒரு பஸர் இருக்கும், இது உள்ளார பஸர் மட்டும்தான் சவுண்டை கொடுக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதுவே பெரிய இஷ்யூ ஆனதுன்னா இந்த ஃபால்ட் வந்து இந்த சின்ன ஃபால்ட்டாக இருக்கிறது பெரிய ஃபால்ட் ஆகும்போது என்னவாகும் அப்படின்னா சர்க்கியூட் பிரிட்டோட உதவினால், சரிங்களா, சர்க்கியூட் பிரிட் உதவினால் அந்த பெரிய ஃபால்ட்டை வந்து ஐசோலேட் பண்ணிடும். சரிங்களா? ஐசோலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த என்டையர் டிரான்ஸ்ஃபார்மரையும் யார் சப்ளை பண்ணுறாங்களோ அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்ரும். வேறு ஒன்றும் இதில் இல்லை. சரிங்களா? அதுதான். இதில் ஏதாவது புரியாமல் இருந்தால் கேளுங்க. இதில் வேறு ஒன்றும் கான்செப்ட் இருக்காது. எக்ஸ்ப்ளோஷன் வெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது ஒன்றும் இல்லை. சரிங்களா? வேறு ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. இல்லை வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா பாருங்கள். இந்த ப்ராக்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் வெளியில் 3 ஃபேஸாக இருந்ததுன்னா 3 ஃபேஸ் புஷிங்லாம் வச்சுருப்பாங்க, அதாவது வந்து இதெல்லாம் இன்சுலேட்டர்லாம் வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ப்ரைமரிக்கு வந்து சின்ன இன்சுலேட்டரும் அந்த ப்ரைமரி செகண்டரி இருக்கு இல்லையா, அந்த டிஸ்கை பொறுத்து ஒரு டிஸ்க் வந்து 11 kV இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி இன்சுலேட்டர் வச்சுருப்பாங்க. அப்படியே தொடர்ந்து 3+3 6 தொடர்ந்து வச்சுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இதில் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ இன்றைக்கி நடத்துனதில் உங்களுக்கு முக்கியமாக என்ன கேட்பாங்க அப்படின்னா அந்த கன்சர்வேட்டர் டேங்க்னா என்னென்னு கேட்பாங்க, ப்ரீத்தர் ஜெல் இருக்கு இல்லையா, அந்த ப்ரீத்தர் ஜெல்லுக்கு அந்த கலர் கேட்பாங்க, அந்த கலர் நீல நிறம் எப்போ வரும், இளஞ்சிவப்பு நிறம் எப்போ வரும்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் புக்கால் ஸ்டைல் எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? இன்சப்பியன்ஸ் ஃபால்ஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க ட்ரான்ஸ்ஃபார்மர்னு கேட்பாங்க. ட்ரான்ஸ்ஃபார்மர்னாவே நீங்கள் புக்கால் ஸ்டைலே தான் அடிக்கணும், வேறு எதுவுமே பார்க்கக்கூடாது. ஓகேங்களா?